எனது பேர் ராமநாதன். நான் இலங்கை அகதியில் கொட்டப்பட்டு முகாமிலிருந்து இருக்கேன். நான் அங்கே பார்த்தீங்கன்னா நான் அகதியாக வந்தது 90ஆம் ஆண்டு வந்தோம். நான் 80 பிறந்துட்டேன். இந்தியாவில் வந்து நான் பிறந்தேன். நான் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன். இப்போ கூட நான் காலேஜ் சேர்ந்துருக்கேன். ஏன்னா நான் ஒரு மளிகை கடையில் வேலை பார்த்துட்டு படிக்கிறேன் சார். காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எனக்கு வேலை. 1 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் காலேஜ் முடிச்சு மறுபடியும் 7 மணிலேருந்து 11 மணிக்கு எனக்கு வேலை முடிச்சுட்டு நைட்டு 11:30 எனக்கு இது மாதிரி அகரம் ஃபவுண்டேஷன் இருக்கிறது தெரியாது. ஏன்னா நான் டிவி பார்க்கவே மாட்டேன். டிவி பார்க்க நேரம் சொன்னதே எனக்கு நேரு சார் தான். அதை நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா காலேஜ் ஃபீஸ் கட்டு இந்த காசு வந்து எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட ரொம்ப உதவியாக இருக்கும். காலேஜ் ஃபீஸ் நான் இன்னும் சரியாக கட்டலை. இந்த காசு எடுத்துகிட்டு போய் காலேஜ் ஃபீஸ் கட்டணும். இந்த மாதிரி கண்டிப்பாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சனும் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டனும் இதை வந்து இதே மாதிரி நான் பெரிய ஆளாகி என்ன போல கஷ்டப்படுற மாணவர்கள் கண்டிப்பாக உதவி செய்வேன். அடுத்து வேலூர் மாவட்டம் பாலார் அணைக்கட் முகாம் இலங்கை அகதி முகாம்ல இருந்து வந்திருக்கேன். எங்க முகாம்ல வந்து எங்க ஈழத்தமிழர் எல்லாருமே 12வது வரைக்கும் நல்லா படிச்சுட்டு வருவாங்க. காலேஜ்னு ஒரு நிலை வரும்போது மேற்கொண்டு படிக்கிறதுக்கான வசதி கிடையாது. இதனால தங்களோட வாழ்க்கை முறையை வந்து அவங்க மாத்திக்கிட்டு வேலைக்கு போயிடுறாங்க. எங்களோட கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. எங்க அம்மா வாழ்க்கை இருந்தாலும் நான் நல்ல முறையில படிச்சு அவங்களுக்கு மறுபடியும் என்னோட வெற்றின்ற வாழ்க்கை எங்க அம்மாவுக்கு கொடுப்பேன். என்னோட கனவு வந்து நான் ஒரு பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு பல ஆராய்ச்சிகளை நான் பண்ணுவேன். எங்களை போன்ற ஈழ சமுதாயத்துக்கு வந்து உதவி செஞ்சதுக்காக அகரம் ஃபவுண்டேஷனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் எங்க கேம்ப்ல இன்னும் நல்லா படிச்சுட்டு வரவங்க இருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜ்ல போய் சீட்டு கேட்டா நீங்க இலங்கை அகதின்னு சொல்லி எங்களை புறக்கணிச்சிடுறாங்க. இந்த நிலைமையில படிக்க முடியாம போகுது. காலேஜ்னு யோசிக்கும் போது கண்ணீர் தான் வருது. எங்களுக்கு படிப்புன்ற கனவோட இறங்கினா எங்களுக்கு வந்து உங்களுக்கு இடம் கிடையாதுன்றதுனா திருப்பி அனுப்புறாங்க. பிரைவேட் காலேஜ்ல சேரணும்னா எங்களுக்கு வந்து வசதி கிடையாது. இந்த மாதிரி உதவி செஞ்சதுக்கு வந்து ரொம்ப நன்றி சார். மேலும் வந்து ஈழ மாணவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முகாம்களில் இருந்து தகுதியான மாணவர்களை தேர்ந்தெடுப்பது மிகவும் சிரமமாக இருந்தது. கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் திரு நேரு அவர்கள் தவறிட்டாங்க. அவங்களுக்கு என்னோட ரிசல்ட் கூட தெரியாது. இங்க வந்து இவ்வளோ நான் அச்சீவ் பண்ணது கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா தமிழ்நாட்டுக்கும் என்னை தெரிய வச்ச அகரம் ஃபவுண்டேஷனுக்கு முதல்ல என்னோட நன்றியை சொல்லுவேன். அதாவது மற்றவங்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் வந்து சின்ன பிள்ளையில இருந்து வந்திருக்கணும். அதை நீங்க எல்லாம் செஞ்சுட்டு எங்களுக்கு செய்யணும்னு இந்த மாதிரி மோட்டிவ் பண்றதுக்கு அடுத்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக் கொள்கிறேன். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த உலகத்துல வந்து கண்டிப்பா ஒரு ஆள் தேவை, இல்லைன்னா ஒரு மேடை தேவை. அவனோட வெற்றி, சோகம், இன்பம், இதெல்லாம் முயற்சி, இதெல்லாம் பகிர்ந்து கொள்றதுக்கு நிச்சயமா ஒரு மேடை தேவை. என்னோட வெற்றி வந்து என்னோட ரிசல்ட் அன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. என்னோட சோகம் இப்ப எல்லாரும் பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுட்டீங்க. ஆனா என்னோட முயற்சியை பாராட்டி இன்னும் முயற்சிக்கணும், எல்லாரும் முயற்சித்து நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னு ஊக்குவிக்கிற அகரம் ஃபவுண்டேஷனுக்கு என்னோட தாழ்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இருக்கும்போதே எங்க அப்பா மனநலம் பாதிக்கப்பட்டு எங்களால விட்டு போயிட்டாரு. எங்க கூட அந்த நிலைமையில எங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எங்க உறவினர்கள் எல்லார்கிட்ட போய் உதவி கேட்டாங்க. ஆனா யாருமே உதவி செய்யல. நம்ம வீட்டு வேலை, தம்மனுக்குள்ள வருது, அந்த மாதிரி கேட்டோம். எங்களுக்கு படிக்க வைக்க யாருமே இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா யாருமே உதவி பண்ணல. அந்த நிலைமையில அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம். அதனால எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு உதவி செஞ்ச அகரம் ஃபவுண்டேஷனுக்கு மிகவும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். இறுதியாக கரூரில் 1142 மதிப்பெண்கள் பெற்றக்கூடிய பரிமளா